நம்மளோட 30 days சேலஞ்சில் இன்னைக்கு டே 9 ஆஃப் பர்சன் பில்ட் பை ஃபெயிலியர். February 18, 1898 இத்தாலியில பிறக்கிற என்சோ ஃபெராரி வேர்ல்ட் வார் 1ல தன்னோட அப்பாவையும் தன்னோட அண்ணனையும் இழக்கிறாரு. இதோட ரொம்ப மென்டலி அஃபெக்ட் பண்ணுது. பட் தன்னோட ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்காக இத்தாலியன் ஆர்மியில கொஞ்ச நாள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு சிஎம்என்ற கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனில டெஸ்ட் டிரைவரா வேலை செய்யறாரு. அங்க கிடைச்ச நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு 1929ல என்சோ ஃபெராரி ஸ்குடேரியா ஃபெராரின்ற ரேசிங் டீமை உருவாக்குறாரு. காலப்போக்கில் ஃபார்முலா 1 ரேசிங்ல அது ஒரு மிகப்பெரிய டீமா மாறுது. பட் முக்கியமான கதை இப்போதான் ஆரம்பிக்குது. ஏன்னா வேர்ல்டு வார் 2ல ஃபெராரியோட ஃபேக்டரி மேல ஒரு பாம்பு பண்றாங்க. அதனால அந்த ஃபேக்டரி சுக்குநூறா உடையுது. பட் என்சோ ஃபெராரி அவரோட மனசு தளர விடல. வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட ஃபேக்டரி ரீபில்ட் பண்ணிட்டு தன்னோட பேஷனை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாரு. 1947ல ஃபெராரி தங்களோட ஃபர்ஸ்ட் காரான ஃபெராரி 125S இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது மூலமா லக்ஸரி ஸ்போர்ட்ஸ் கார் மேனுஃபேக்சரிங்ல அவங்களோட பிராண்ட் ஒரு மிகப்பெரிய இடத்தை குறிக்குது. 1956ல என்சோவோட சன் டைனோ இறந்துடுறாரு. அவரோட ஞாபகார்த்தமா ரிலீஸ் ஆனதுதான் டைனோ சீரிஸ் ஆஃப் கார்ஸ். என்சோ ஃபெராரி சொன்ன ஒரு மோஸ்ட் ஃபேமஸ் கோட் அண்ட் கான்ட்ரவர்ஷியலான கோட் என்ன தெரியுமா? ஏரோடைனமிக்ஸ் இஸ் ஃபார் பீப்புள் ஹூ கான்ட் பில்ட் இன்ஜின். ஸோ இந்த வீடியோ ஸ்க்ரால் பண்ணாம நீங்க கத்துக்கினதை உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் கத்துக்கிட்டோம்.